ரஜினிக்கு ஒரு படி மேலே சென்று கூஜா தூக்கிய வடிவேலு. மனிதனா நீ? கேள்வியை அடுக்கிய நெட்டிசன்கள். சமீபத்தில் தினமும் வடிவேலு மீது தொடர் விமர்சனம் வந்த வண்ணம் உள்ளன. செய்திகளில் வடிவேலு பெயரில்லாமல் கடந்து செல்வதும் இல்லை. அந்த வகையில் தற்போது தனது வாயை கொடுத்து வாங்கிக் கொண்டார் என்பது போல் வடிவேலு சிக்கிக் கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையில் பல கோடி ரூபாய் செலவில் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவிடம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இதில் ரஜினிகாந்த் பங்கேற்றார். அரசியலுக்கு வருவதாக கூறிய ரஜினிகாந்த் தனது ரசிகர்களிடம் தான் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்றும் உடல்நிலையை காரணம் காட்டியிருந்தார். அதன் பிறகு படப்பிடிப்பில் ஆர்வம் காட்டிய ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் முதல் ஆளாக பங்கேற்று வருகிறார். கலைஞர் 100 விழா, கலைஞர் நினைவு மண்டபம் போன்றவைகளில் கலந்து கொண்டார். கடந்த வாரம் நடைபெற்ற கலைஞர் நினைவு மண்டபம் திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் பேசியது பேசுபொருளாக சூழ்நிலையாக மாறியது. அதாவது, இது கலைஞர் நினைவு மண்டபம் இல்லை, கலைஞரின் தாஜ்மஹால் என்று புகழ்ந்து பேசினார். முன்னதாக அதிமுக நிர்வாகி சசிகலா வீட்டிற்கு சென்று அங்கு இது வீடு இல்லை, கோவில் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு நடிகர் வடிவேலு கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்ற நிலையில் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பேசியது வைரலாகி வருகிறது. இது சமாதி இல்லை, சன்னதி என்றும் திமுகவினருக்கு இதுதான் குலதெய்வ கோவில் என்றும் கூறினார் வடிவேலு. கருணாநிதி ஐயா அருகிலேயே அமர்ந்து பேசுவது போன்ற வீடியோ அமைப்புகள் வேற லெவலில் மெய்சிலிர்க்க வைத்துவிட்டதாக கூறியுள்ளார். அனைவரும் வந்து பாருங்க, ஃப்ரீதான் என பேசிய வடிவேலு, இந்த இடத்துக்கு வந்தது என் பாக்கியமாக கருதுகிறேன். திமுக என்னும் பிரம்மாண்ட கோட்டையை கட்டியுள்ளார் கருணாநிதி. அவருக்கு இப்படி ஒரு இடத்தை கட்டி அமைத்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என பேசியுள்ளார். திமுக சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் வடிவேலு கலந்து கொள்வார். இவரின் பேச்சு இணையத்தில் வைரலாக ஒரே கேள்வியை தொடர்ந்து நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர். அதாவது, சினிமாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் தான் வடிவேலுவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். அப்படிப்பட்ட மனிதனின் மறைவுக்கு செல்லாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? மதுரையிலிருந்து சென்னை வந்தவுடன் கலைஞர் நினைவிடத்தை பார்த்தீர்கள், ஏன் விஜயகாந்த் இடத்திற்கு செல்லவில்லை என நெட்டிசன்கள் கேள்வியை அடுக்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க, மோடி ஐயா பிரதமரா வரக்கூடாது. இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்க ஐயா. சரி, மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யார பிரதமரா கொண்டு வரலாம் நீங்க சொல்லுங்க. நான் பேரு சொல்றேன், நீங்க சொல்லுங்க சரியான. லல்லு பிரசாத் யாதவ் வேண்டாமாண்ணே, நிறைய ஊழல் பண்ணுவாரு, வேண்டாம். மம்தா பானர்ஜி அம்மா, அந்த அம்மா தமிழ்நாடு எங்க இருக்குன்னே தெரியாது. நிதிஷ்குமார் ஐயா, அவரு இந்தியில மட்டும்தான் பேசுவாரு, இந்திய மட்டும்தான் தெரிப்பாரு. ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயானா எப்படி பயப்படுறாங்க அண்ணே? 31 மாசமா மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம், நீங்க சும்மா வந்து மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயாவை பிரதமர் ஆக்கலாம். ஐயா, வேற யாரு இல்லை, வேற யாரு இல்ல. ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும். ஒரு சைனாக்காரனையோ, ஒரு பாகிஸ்தான்காரனையோ, ஒரு அமெரிக்காக்காரனையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும். நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா. ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும். தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசணும். ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம். செங்கோல பாராளுமன்றத்தில் வைக்கிறாரு மோடி ஐயா, பாத்தீங்க, பாராளுமன்றத்தில் எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு ஐயா. உலகம் ஃபுல்லா தமிழப்படி தமிழப்படி, திருக்குறளை படி திருக்குறளை படி என்று மோடி சொல்கின்றார். அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகின்றார். எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசுறார். வேற யாருங்க ஐயா இருக்கிறாங்க பேசுறதுக்கு? ஒரே ஒரு பிரதம மந்திரி, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார். இப்ப ஸ்டாலின் ஐயா சொல்ற மாதிரி, ஸ்டாலின் ஐயா நான் கேட்கிறேன், ஐயா முதலமைச்சர் அவர்களே, நீங்க மோடி ஐயா வேண்டான்னு சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்று யாருன்னு மக்களுக்கு சொல்லுங்க. மக்கள் தீர்மானிக்கிட்டோம், மக்கள் தீர்மானிக்கிட்டோம். 2004 இப்படித்தான் எலெக்ஷன் நடத்துனீங்க. பிரதம மந்திரி வேட்பாளர் யாருன்னே தெரியாது, ஓட்டு போட்டாச்சு. சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர், அவங்க வேண்டான்ட்டாங்க. கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. 10 ஆண்டுகள். நல்ல மனுஷன், பாவப்பட்ட மனுஷன். அவர் பேச்ச மந்திரிகளே யாரும் கேட்கல.
ராஜா அண்ணன் அவரு பாட்டுக்கு உட்கார்ந்து 2G ஊழல் பண்றாரு, இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் ஊழல் பண்றாரு. மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க 2004 14 வரை. காரணம், தலைவர் இல்ல, அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா. ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர்னு தெரியாது. 2004 யோசிச்சு பாருங்க, பெரியவங்க இங்க இருக்கிறீங்க, 2004 நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்க, பெரியவங்க யாரு பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முறை நம் அனைவருக்கும் தெரியும், மோடி அவர்களுக்கான தேர்தல், மோடியினுடைய நல்லாட்சி 3வது முறை வருவதற்கான தேர்தல். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையை கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு, அந்த தம்பி கூப்பிட்டு, கண்ணு 2024 தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு, ஐயா மோடி தாத்தா தான் ஜெயிப்பாரு, என்ன சந்தேகம். அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்கள் வெல்ல போகின்ற தேர்தல். 400 எம்பியில வர்றாரா 450 எம்பியில வர்றாரான்னு மட்டும்தான் நமக்கு டவுட். தமிழ்நாட்டிலிருந்து 39க்கு 39 எம்பிக்களை கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா மோடி ஐயா எம்பிக்கு வந்து ஆட்சியில் அமர போறார். என்னுடைய அன்பான வேண்டுகோள்.